திருச்சிற்றம்பலம். ஒருமை பெண்மையுடையன் சடையன் விடையூறுமிவனென்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தன உள்ளங்கவர் கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோ காலம் இதுவென்ன பெருமை பெற்ற புறமாபுறமவிய பெம்மானிவன் அன்றே. திருச்சிற்றம்பலம். இனி நாங்கள் இன்றைக்கு இந்த திருவாசகத்துள் வர்ற புராண கதைகள் படிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில நாங்கள் இன்றைக்கு 31வது கதைக்கு போறோம். தனவாசிங்கோ. திருச்சிற்றம்பலம். ஏனத்தொல் பெயரு அணிந்தது. தேவர்களுக்கு பேரிடர் இழைத்து வந்த இரணியாசன் என்னும் அசுரன் நிலமடந்தையை கவர்ந்து கீழுலகத்திற்கு கொண்டு போய் மறைத்து வைத்து விட்டான். தேவர்கள் எல்லாம் நடுங்கினார்கள். திருமால் பன்றியுருவம் கொண்டு மலை போல் வளர்ந்து நொடிப்பொழுதில் பாதாளத்தில் புகுந்து இரணியாச்சனை கொம்பினால் குத்தி கொன்று நிலமகளை மீண்டும் தன் நிலையில் நிலைக்கச் செய்தார். இந்த அருஞ்செயல் திருமால் தானே பரம்பொருள் என்று எண்ணி அகந்தை கொண்டு நிலத்தை தன் கொம்புகளால் தோண்டி கடலை உடைத்தார். சிவபெருமான் திருமால் அகந்தை அகல அவர் கொம்பு ஒன்றை பறித்தார். திருமாலும் நன்னிலவு வரப்பெற்று பன்றி உருவத்தை போக்கி தன் மூவுருவத்தோடு சிவபெருமானை வணங்கினார். திருமாலிடத்தில் பறித்த எயிற்றை வெற்றி அணிகலமாக மார்பில் பிறை போல் ஒளிரும் வண்ணம் அணிந்தார். நீர் சொல்ற மாதிரி இது கொம்பு தான். எல்லாரும் பல்லு பல்லண்டின நீர் தான் ஒரு ஆள் கொம்பண்டு சொல்லி கொண்டிருக்கிறீர். அப்ப இது கொம்பண்டு தான் இதுலயும் பேர். இது பத்தீரா தேவர்களுக்கு போரிடர் இழத்தி வந்த இரணியாட்சன் என்னும் அசுரன் நிலமடந்தைய கவர்ந்து கீழுலத்து கொண்டு போய் மறைத்து வைத்து விட்டான். தேவர்கள் எல்லாம் நடுங்கினார். திருமால் பன்றி உருவம் கொண்டு மெலமேல் வளர்ந்து நொடி பொழுது பாதாளத்தில் பூந்து இரணியாட்சனை கொம்பினால் குத்தி கொன்று நிலைமகளை மீண்டும் தன் நிலையில் நிலைக்க செய்தார். அதான் இந்த அருள் செயலால் திருமால் தானே பெரம்பொருள் என்று எண்ணி அகந்தை கொண்டு நிலத்தை தன் கொம்புளால் தோண்டி கடலை குடைத்தார். சேருமான் திருமாலின் அகந்தைகளை அவர் கொம்பை ஒன்றை பறித்தார். திருமாலின் நல் நினைவு பெற பெற்று பன்றி உருவத்தை போக்கி தன் மூது உருவத்தோடு சேருமானை வணங்கினார். திருமாலிடம் இருந்து பறித்த எயிற்றை வெற்றி அணிகளாம் ஆறில் புறை போல ஒளிரும் வண்ணம் அணிந்தார். அதான் நான் நினைக்கிறேன். ஏன பல்லண்டு சொல்ல எல்லாரும் பல்லண்டு நெக்கின பாப்பா. பல்லுக்கும் ஏதாவது கதை இருக்குதோ தெரியல பாப்பா. ஏனப்பின் கானகத்தே நடந்தது. பாண்டவர் மறைந்துரையின் நாட்களில் அவர்களுள் இதுதான் ஏனப்பின். இது அர்ஜுனனுக்காண்டி வந்த கதை வரப்போகுது. பாண்டவர் மறைந்துரையின் நாட்களில் அவர்களுள் முதல்வரான தருமர் தம் தாயத்தாருடன் போர் செய்து தான் தம் பங்கு நாட்டை பெற வேண்டியவரின் என் செய்வது என கவலை கொண்டிருந்த போது இந்திரன் ஒரு முதிய அந்தணன் வடிவில் தோன்றி அவர்களுள் அர்ச்சுனனை ஒத்த வீரர் உலகில் இல்லை என்றும் சேருமானை நேரில் ஒரு முறை அர்ச்சுனன் கண்டுவிடின் தெய்வ படக்கலத்தை பெற்று தனி வீரனாக நின்று ஒருவனாகவோ துரியோதனன் கூட்டத்தையும் துணர்வுகளையும் புறங்காண்பான் என்றும் அறிவுரை வழங்கினான். அர்ஜுனன் இமயமலைச்சாரல் சென்று கடுந்தவம் புரிந்து சிவ வழிபாடு செய்து கொண்டு வந்தான். ஒரு நாள் சிவபூசை செய்து கொண்டிருக்கும் போது அவனை கொல்ல வருவது போல ஒரு பன்றி நெருங்கியது. உண்மையில் பக்தியிலும் வீரமுமே மிகுந்துள்ள அர்ஜுனன் பூசியையும் மறந்து வில்லை வளர்த்து பன்றியை நோக்கி எய்தான். ஒரே கணையில் பன்றி விழுந்தது. ஆனால் அர்ஜுனன் கணைப்பட்ட அதே சமயத்தில் வேறு ஒரு கணையும் அப்பன்றி மேல் விழுந்தது. அக்கணையை எய்தவன் ஜாவன் என்று அர்ஜுனன் சினந்து நோக்க ஒரு வேடுவன் அருகில் நின்றான். இருவருக்கும் பன்றியை முதலில் எய்தவர் யார் என்பதில் விவாதம் ஏற்பட்டு விற்போரும் மற்போரும் நடந்தது. விற்போரில் வெல்ல இயலாத அர்ஜுனன் மற்போரில் வெல்ல எண்ணி வேடனை தாளை
பற்றி புறந்தள்ள எண்ணீட்டு கையாளும் தாளைப்படுத்தான் வேடுவனை காணவில்லை. சேருமான் உமையுடன் காட்சி அளித்தார். அர்ச்சுனன் இறைவன் திருவடிகள் வீழ்ந்து வணங்கி மன்னித்தருளவும் தன்னை அவன் திருவடிக்கு சேர்ப்பிக்கவும் படைக்கலங்கள் வேண்டாம் என்றும் விளைந்தான். இறைவன் அதற்கு இசையவில்லை. மீண்டும் மீண்டும் அர்ச்சுனன் தனக்கு படைக்கலங்கள் வேண்டாம் என்றும் அவன் திருவடிக்குள் இருக்கவே விரும்புவதாக குறையிழந்தான். சேருமான், நீ படைக்கலங்கள் பெற வேண்டித்தான் தவம் இருந்தாய், அதனை இப்பொழுது பெற்றுக்கொண்டு செல்வாயா? அடுத்த பொறியில் உன்னை நம் திருவடியில் சேர்ப்பித்துக் கொள்ளோ என கூறி படைக்கலங்களை கொடுத்து விட்டு மறைந்தருளினார். அர்ச்சுனன் அடுத்த புறவியில் கண்ணப்ப நாயனாரா சிவன் சேவடியில் இருந்து பேர். அதான் அவர் அந்த தனக்கு இரவாத புறவாவரம் தர சொல்லி அவற்றை திருவடிக்கு கீழே கேட்க அவர் இப்ப நீ தவன் செய்த பலனை அடைய வேணும் என்று சொல்லி இப்ப கொடுத்துட்டு அடுத்த படிக்கிற நாங்கள் பல விதமாயும் அப்ப இதுல அது நிரூபிச்சிருக்கணும். இதுல கண்ணப்பர் தான் அடுத்த முறை அர்ச்சுனன் தான் கண்ணப்பனா வந்தாங்க. நல்ல நல்ல வாச்சம் நல்லா இருக்கு. சரி, நீர்வாசி. ஐயம் புகுந்தது. முன்பொரு காலத்தில் தார்காவனத்தில் ஒரு முனிவர் கூட்டம் இருந்தது. அக்கூட்டம் தெய்வ சிந்தனை ஒரு சிறிதுமின்றி இம்மை மறுமைக்கு பேறுகள் அனைத்தையும் கண்மத்தினாலேயே பெறலாம் என்று துணிவுடன் உடல் வருந்த அளவற்ற தவங்களை செய்து கொண்டு வேள்விகளை செய்து கொண்டும் தெய்வத்தின் அருளின்றியே எல்லாம் கைகூடும் என்னும் எண்ணங்களை வலியுறுத்தி கொண்டும் வந்தது. இதனால் உலகுக்கு பல தீமைகள் விளைவனவாயின. தெய்வ திருவருள் இல்லாமல் எச்செயலிலும் நிலை பெற்று ஓங்காது என்பதை அம்முனிவர் கூட்டம் உணர்ந்து நலனடைய வேண்டி சிவபெருமான் அழகிற் சிறந்த சிறு வயது ஆடவன் போன்று உருக்கொண்டு பிச்சாடர் ஆடையின்றி அவ்வனத்தில் நுழைந்து முனிவர் மனைவியர் இருக்கும் பதியுள் சென்று இனிய இசையை பாடிக்கொண்டு ஐயமேற்கத் தொடங்கினார். ஒப்பற்ற ஆடவன் அழகில் தம் சிந்தனைக்கு பறிகொடுத்து நிறை அழிந்த அம்முனிவர் மனைவியர் பிச்சாடர மூர்த்தி, அதாவது ஐயமேற்கும் கோலம் ஆகிய சிவபெருமானை தொடர்ந்து சென்று காம மயக்கம் கொண்டு கருவிட்டு 48,000 புதல்வர்களை பெற்றனர். இவ்வாறே கண்டார் மயங்கும் பெண்ணுருவாகிய மோகினி வடுவுடன் திருமால் முனிவர்களாவது இருக்கை நோக்கி செல்ல அம்முனிவர் காம வேட்டை மிகுந்து தவவலி குன்றி தங்கள் கண்மங்களை விடுத்து கருமங்களை தானா விளக்கில் விழும் வெட்டில்கள் போன்று மோகினியை சூண்டு கொண்டு பலவாறு பிதற்றி காமத்தீயால் வேதும்பினார்கள். சிவபெருமானும் திருமாலும் மறைந்தவுடன் முனிவர்கள் தங்கள் மனைவியரும் தவ வலிமையும் கற்பு நிலையும் கைவிட்டு மிக்க இழிந்த நிலையை அடைந்தமை கண்டு நாணமும் சீற்றமும் கொண்டு தீய கொள்கையே பின்பற்றி தங்களுக்கு இழிவு உண்டாக்கிய சிவபெருமானை அழித்து விடுவதாக அறியாமையால் ஆணவம் கொண்டு பிறர்க்கு தீங்கிழைக்கும் வேள்வியாக அபிசார ஹோமம் ஒன்றை செய்தார்கள். அந்த வேள்வி குண்டத்திலிருந்து வலிமை மிக்க கொடிய புலி ஒன்று இடிபோல் முழங்கிக் கொண்டெழுந்தது. முனிவர்கள் அப்புலியை சிவபெருமானை கொல்லுமாறு ஏவினார்கள். புலி யாவரும் நடுங்குமாறு சிவபெருமான் முன் சென்று முழங்கியது. சிவபெருமான் அப்புலியை பிடித்து அதன் தோலை உரித்து ஆடையாக அணிந்து கொண்டார். பின்னர் மான் ஒன்று தோன்றி சிவபெருமான் திருமுன் சென்றது. அதை தன் இடது கையில் ஏந்தி கொண்டார். பின்னர் அவ்வேள்வி தீயினொன்றும் எழுந்த பாம்பு, பூதப்படை, வெண்டலை, உடுக்கை முதலியவை எல்லாம் சிவபெருமான் திருமுன் சென்றவுடனேயே ஆற்றில் அளித்தவைகளாய் அதன் திருவருள் பெற்ற அணியாய் ஆளாய் கருவாய் அடைக்கலம் கருவியாய் அடைக்கலம் புகுந்தன. இவைகளால் தாங்கள் எண்ணிய தீச்செயல் இயலாமையை கண்ட தாருகாவன முனிவர்கள் இறுதியாக தோன்றிய முயலகன் என்னும் ஒரு பூதத்தை வேள்வி தீயையும்
ஏவினார்கள். சிவபெருமான் வேள்வித்தீயை ஒரு கையில் ஏந்திக் கொண்டு முயலகனை திருவடியால் கீழே தள்ளி அவன் முதுகின் மேல் திருவடியை ஊன்றிக்கொண்டு நடனமாடினார். உலகங்கள் எல்லாம் நடுங்கின. தாருகாவனத்து முனிவர்கள் நடுநடுங்கி வீழ்ந்தார்கள். திருமால், நான்முகன், இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாம் நடனத்தைக் கண்டு மகிழ்ந்தார்கள். உலகமும் உயிர்களும் நடுங்கி அயர்வதைக் கண்ட சிவபெருமான் நடனத்தை நிறுத்தி தன்னை வணங்கிய தேவர்களுக்கெல்லாம் ஆனந்தம் அருளி தாம் செய்த குற்றத்தை உணர்ந்து பொறுத்தருளுமாறு வேண்டிய தார்காவன முனிவர்களுக்கும் சிவஞானம் கைவர திருவருள் செய்தார். நல்ல இது. ஐயாறு அதனில் சைவனாயது அங்க வருது திருவாசகத்துல ஒரு வசனம். ஐயாறு தனில் சைவனா இத கீர்த்தி திருவள்ளுவர்ல வருதா. திருவையாறு என்னும் திருப்பதியில் கோயில் கொண்டருளும் அறம் வளர்த்த நாயகியுடன் கூடிய ஐயாரப்பரை ஆகமப்படி வழிபாடு செய்து வரும் ஆதி சைவர்களில் ஒருவர் கங்கை நீராடி காசியம்பதியில் கோயில் கொண்டருளும் சிவருமானை வணங்க சென்றிருந்தார். பல ஆண்டுகளாயும் அவர் திரும்பவில்லை. இது கண்ட மற்ற ஆதி சைவர்கள் அவருடைய காணி, முறை முதலிய உரிமைகளை தங்களுக்குள் பகுத்து கொண்டு அவருடைய இல்லத்தார் வருவாயின்றி வாட்டமுறை செய்தனர். வாட்டமுன்ற அந்த ஆதிசேவருடைய மனைவியார் உற்றார் இலார் குறுதுணையாகும் ஐயாரப்பனுடைய பொற்றாளை வணங்கி முறையிட்டு இது திருவிளையாட புராணத்துல வருது. அற்றார்க்கும் அலந்தார்க்கும் அடைக்கலமாகிய ஐயாரன் கங்கை நீராடச் சென்று ஆதிசைவருடைய தோற்றத்தில் தோன்றி இறைவன் தான் வாரார். அந்த வழக்குல போய் அவ தங்கட சொத்திதன்னு சொல்லி சொந்தக்காரர் எல்லாரும் அந்த 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 அவற்ற ஆதிசைவற்ற உண்மையான சொந்தக்காரனுக்கும் அவைக்கும் ஒரு வழக்கு வரத்தான் இறைவன் தான் அந்த 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 என்ன அந்த இது முத்தி வேண்டி போய் ஆதிசைவர் அவற்ற தோற்றத்துல இறைவன் தான் வார. ஆதிசைவருடைய தோற்றத்துல தோன்றி அந்த ஆதிசைவருடைய காணி, முறை முதலிய உரிமைகளை மறுமுறையும் பெற்று தானே தன் திருவுருவத்துக்கு வழிபாடு இயற்றினார். இந்த நிலையில் கங்கையாட சென்றிருந்த ஆதிசைவர் தாம் ஊர் திரும்பினார். தன்னிலையில் வேறொருவர் வழிபாடு செய்தவரை கண்டு அச்சைவர் தானே என்பதை மற்ற ஆதிசைவரிடம் விளக்கி கூறினார். பின்னர் ஒரே தோற்றத்தில் வந்துள்ள இரு ஆதிசைவர்களும் தங்கள் உண்மையான உரிமையை ஆதிசைவர் யாவர் என்பதை மெய்ப்பிப்பதற்காக திருக்கோயிலுள் பூந்து சேருமான் திருவுருவத்தின் முன்பு வரும்போது ஆதிசைவராக வந்த சேருமான் திருவுருவத்தில் மறைந்தனர். இந்த அருங்காட்சியை கண்ட ஆதிசைவர்களும் அடியவர்களும் சேருமான் திருவருளை போற்றி புகழ்ந்து வணங்கினார்கள். அடுத்தது ஓரி ஊரில் பாலனாய். பாலனாகியது. முன்பு ஒரு காலத்தில் பாண்டிய நாட்டுள்ள கிராமம் என்னும் ஊரில் குலத்தாலும் ஒழுக்கத்தாலும் மிக்க சிவமறையோன் ஒருவன் தன் அருமை மகளாகிய கௌரியை வேதம் வெல்ல ஆலவாய் அண்ணாமலை ஒத்த ஆலவாய் அண்ணலை ஒத்த அழகமைந்த பிரமச்சாரி ஒருவனை தேடி திருமணம் செய்து கொடுக்க எண்ணியிருந்தான். அப்போது அவன் இல்லத்தில் பிச்சை கொள்ள வந்த ஒரு பாகவத பிரமச்சாரியின் தோற்றத்திலும் வேதநூற் பயிற்சியிலும் பிரமச்சரிய நெறியிலும் மனம் மகிழ்ந்து தன் மகளை அவனுக்கு தந்திர நூன்மறை விதியில் மனம் செய்து சடங்கு முடித்து இனிய பல நல்கி வழி அனுப்பினான். பிரம்மச்சாரியாக பரதேசம் போன பிள்ளை அணி பொலியன் மனம் செய்து மாதினோடும் ஊர்வர கண்ட உற்றார் உறவினர் எல்லாம் அவன் பெற்றோரையும் புகழ்ந்து மகிழ்ந்தார்கள். ஆனால் மணமகளின் தாய் தனக்கு மருகியாக வாய்த்தவள் சைவன் மகள் என்பது கண்டு மனம் கொதித்தாள். மனம் செய்து கொண்டு வந்த இளையனோடும் கௌரிபால் மனம் செல்லாமல் இளமையை கழித்தான். தான் பூந்த அகத்தில் பகவதகளை அளவிறந்து புசிக்க நீறு பூசியவர்
ஒருவரேனும் வராதது கண்ட கௌரி வருந்தினாள். ஒரு நாள் கௌரியின் மாமன் மாமி முதலியோர் வேட்டூருக்கு சென்றிருந்தனர். அப்போது வயது முதிர்ந்த வேதியர் ஒருவர் சைவ திருக்கோலத்துடன் தள்ளாடி நடந்து கௌரியின் இல்லத்தில் பிச்சை கேட்டார். வேட்டார் சென்ற மாமி அரை கதவுகளை எல்லாம் அடைத்து பூட்டியிருந்தபடியால் ஒன்றும் செய்ய இயலாது வருந்தினாள். அடிகால் என் செய்வேன், அமுதுபடி புறப்பில்லையே, அறைகள் எல்லாம் அடைத்துள்ளனவே என கலங்கி கூறினாள். விருத்த வேதியர், அணங்கே என் பசி பெரிது, நீ அறையில் அருகே செல்வாயேல் கதவம் தானே திறக்கும் என கூறினார். இவ்வாறே கதவம் திறக்க வேண்டிய எடுத்த விருப்படி அடிசில் அமைத்தும் முதிய அந்தனர்க்கு படைத்தாள். விருந்து உண்டபின் விருத்த வேதியன் இளங்குமரனாகத் தோன்றினான். இவ்சமயம் வேறூர் சென்றிருந்த மாமன் மாமியர் வீட்டுக்குள் நுழைந்தனர். இளங்குமரன் ஒரு பாலகன் உருவம் கொண்டான். இளம் குழந்தை தன் இல்லத்தில் தழுவதைக் கண்ட மாமை வெகுண்டு, பிறர் குழந்தையை நீ ஏன் சீராட்டி காப்பாற்றுகின்றாய் என கடும் மொழி கூறி பாலகனையும் கௌரியையும் தன் வீட்டை விட்டு விரட்டினாள். குழந்தையும் கௌரியும் மறைந்தனர். அனைவரும் காண வெண்ணில் சிவபெருமானும் உமையம்மையும் தோன்றினர். இது நிகழ்ந்த இடம் ஒரியூர் என எண்ண வேண்டியதாயிருக்கின்றது. ஓவிய மங்கையர் தோல் புணர்ந்தது. 36வது. 14வது கதையை பார்க்க. இடுங்கடல் வானுக்கு தீ ஒன்றும் ஓவிய மங்கையர் என்பதனால் கடல் அரசனாகிய செம்படவனுக்கு மகளாக தோன்றிய உமையம்மை எழுது பாவையொத்தொழிலுடையார் என்னும் கருத்து பெற ஓவிய மங்கையர் என குறிப்பிட. இது அந்த மீனவ கதை. அவ ஆகமங்களை எறிஞ்சு போட்டு செம்படவனுக்கு மகளாக தோன்றிய கங்காளம் தாங்கியது. தோன்றியவை எல்லாம் அழிந்து சிவபெருமான் ஒருவரை தனித்து நிற்கும் இறுதி காலத்தில் படைத்த கடவுளும் காத்தல் கடவுள் அமைய அயன் மால் இருவருடைய தவத்தின் பயனாக அவர்களுடைய எலும்பு கூடு சாம்பல் சிகை தலை முதலியவற்றை அணிந்து அருள் செய்வர். பெருங்கடல் மூடி பிரளயங்கொண்டு பிரமனும் போய் இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான் களேபரமும் கருங்கடல் வண்ணன் களேபரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடல் மீள நின்று முறை நல்வினை வாசிக்குமே என்ற தேவாரத்துல 5214. கங்கையை தாங்கியது 38வது கதை. கங்கை இமவானுடைய மூத்த மகளும் உமை இளைய மகளும் ஆவர். கங்கை வானுலகத்தில் பரைந்து விரைந்து ஆழ்ந்து பேராளி போல் சுழன்று கொண்டிருந்தது. இதன் வேகத்தை ஒடுக்கி சிவருமான் தன் தடையில் கறந்தனர். ஒரு காலத்தில் விளையாட்டாக சிவருமானிய திருக்கண்களை உமையம்மையார் மூடினார். அப்போது அம்மையின் கைவிரல்களில் தோன்றிய வியர்வை கடல் போல பெருகி 10 பேராறுகளாக, அதாவது கங்கைகள் எல்லா உலகங்களிலும் பரவியது. யாவரும் 5 முறையிடவே சிவருமான் அதன் பெருக்கை அடக்கி சடையில் அணிந்தார். இது இப்படி கதை இருக்கு. நாங்கள் பகீரதன் கங்கையை நோக்கி தவம் செய்து கங்கை பெருக்கெடுத்து வடிக்கிறோம். தன் முன்னோர்கள் நற்கதி அடையும் வண்ணம் அருளது என்பினை கங்கையில் தோய்க்க வேண்டி அவ்வான் ஆற்றின் நிலவுக்கு கொண்டு வர கடுந்தவம் இயற்ற பகீரத தவத்துக்கு இறங்கி சேருமான் தன் சடையில் கங்கையை தாங்கி அதன் வேகத்தை அடக்கி நிலவுக்கு அளித்தார். அப்ப ஒரு கால ஓகே எல்லா உலகம் யாவரும் 5 முறையவே சேர்மான் அதன் பெருக்கி அடக்கி சடையில் அணிந்தார். அப்படியும் போட்டு இப்படியும் போட்டு பாயிருங் கங்கையாளை படர் சடை வெப்பர் போடும் என்று தேவாரன் 4696. அரகம் விளங்கிய பகீரதன் அருந்தவம் முயன்ற பணிகண்டு அருள் புரிந்து அலைகொள் கங்கை சடை ஏற்ற அரண் தேவர் 3542. பாங்குடைத்தவத்துக்கு பயிரதற்கு அருளிப்படர் சடை கரந்த நீர் கங்கை தாங்குதல் தவிர்த்து தாரகல தெளித்த தத்துவன் உரையிடம் என்று 4113 இருக்கு. இப்போ 39
கடலில் விளைவானேன். இதுவும் அந்த உமை செம்படவனுக்கு மகளா பிறந்த அந்த கதைதான். இப்ப 40 கண்ணப்பர். படி திருக்காலத்திய. கண்ணப்பர் திருக்காலத்தியை சூழ்ந்த பகுதி பொத்தப்பி நாடு எனப்படும். நாட்டுள் உடுப்பூர் என்றதோர் ஊருண்டு. அவ்வூரில் குற்றமே குணமாக கொண்டு வாழும் வேட தலைவன் நாகன் என்பான். தந்தை என்பானை தத்தை என்பாளை மணந்து தத்தை என்பாளை மணந்து மனையறம் நடத்தி வந்தான். இவ்வாறு மனையறம் நடத்தி வருகின்ற காலத்து தங்களுக்கு மகப்பேறு இல்லாதது கண்டு வருந்தி முருக வேளை வழிபட்டு தவம் இயற்றி ஓர் ஆண் மகனை பெற்றனர். அம்மகவு உடற்கட்டு வாய்ந்து திண்ணென்றிருந்தமையால் திண்ணன் என்று பெயரிட்டனர். புண்ணிய பொருளாயுள்ள ஒப்பற்ற உருவுடையவரை கண்ணிமை காப்பது போல் காத்து வளர்த்து வருவாராயினர். வேடர் குடிக்கேற்ற முறையில் உரிய பருவத்தே இவர்க்கு விற்பயிற்சி செய்து வில்விழா எடுத்து சிறப்பு செய்தார்கள். ஆண்டுகள் 12 நிரம்பின. தந்தை நாகனாக்கும் மூப்பு வந்தெய்தியது. இந்நிலையில் வன விலங்குகள் பயிர்களை அழிக்கின்றன, அவற்றை தொலைக்க வேண்டும் என்று வேடர்கள் வந்து முறையிட்டனர். நாகன் முன்போல் என்னால் வேட்ட மேற்சேறல் இயலாது மூப்பு வந்தெய்தியது. ஆதலால் என் மகனை நுங்கட்கு தலைவனாக கொள்மின் என்றான். அவர்களும் அங்கனமே திண்ணனை தலைவனாக ஏற்றனர். பின்னர் தேவராட்டியை அழைத்து கன்னி வேட்டை செலுத்தும் திண்ணனார்க்கு ஆசி கூறச் செய்தனர். அவளும் நல்ல குறிகள் தோன்றுகின்றன, நின்னளவிலும் மேம்பட்டு வாழ்வான் என்று வாழ்த்தி சென்றார். தெய்வம் வாழ்த்தி சென்ற பின் தாதை மகனை அருகழைத்து தன்னிலை கூறி நீ வேட்ட சென்று வெற்றி பெறுவாயாக என வாழ்த்தினான். சுரிகை உடை ஓல் இவற்றை கொடுத்தான். தந்தை நிலை கண்டு திண்ணனார் சுருகை உடைத்தோல் இவைகளைத்தான் ஏற்றுக்கொண்டார். வேட்டைக்குரிய வேடம் தாங்கினார். அரியேறென்ன திண்ணனார் தந்தைதாள் பணிந்து வெளிப்போந்து வேடரோடு சேர்ந்து புறப்பட்டார். வேட்டை நாய்கள் சூழ்ந்தன. கொற்றவை வில்லின் மேனின்றாள். கொற்றவை வில்லின் மேன் நின்றாள். வெற்றிக்கு குறையே இல்லை. வேடர்கள் சூழக்காடு சென்று புதர் பகுதிகளை வேலையால் கட்டி புதர்களில் மறைந்த விலங்குகளை நாய்களை கொண்டு உசிப்பினர். வெளியேறியவற்றை கொன்றனர். கொன்றாராயினும் அவர்கள் அறவேட்டையே ஆடினர். அவ்வாறெனில் யானை கன்றுகள் வேறு சில இளங்கன்றுகள் குட்டிகள் அடிதளர்ந்து செல்லும் கருவுற்ற பெண் விலங்குகள் இவற்றை கொலை புரியார். ஆதலால் இவர்கள் வேட்டையில் அறம் எவ்வளவு தூரம் நிலை பெற்றது என்பதை அறியலாம். இவ்வாறு வேட்டையாடி வருகையில் மிகப்பெரிய பன்றி ஒன்றினை கண்ணுற்று அதை வேட்டையாடுவதற்கு அதனை நோக்கி ஓடினார்கள் வேடுவர்கள். பன்றியும் ஓட ஆரம்பித்தது. திண்ணன், நாணன், காடன் ஆகிய மூவரும் வெகு வேகமாக பன்றியை பின்தொடர்ந்து ஓடினார்கள். மற்ற வேடர்கள் பின்தங்கிய பின்னரும் இம்மூவரும் நெடுந்தூரம் ஓடி இறுதியாக திண்ணனார் அம்பினால் அந்த பன்றியை கீழே விழுத்தி சாய்த்தான். இவ்வாறு நீண்ட வழி சென்றதன் பின் வேட்டமேல் நீண்ட தொலை வந்து விட்டோம். அதனால் இளைத்தோம். பசி வந்துட்டது. நீ தொலைந்த பன்றி தசையை காய்ச்சி தின்று வேட்டமேற் சொல்வோம் என்றான் நாணன். திண்ணனார் முதலில் நமது நீர் வேட்டையை தணிப்போம். நீர் எங்குள்ளது என்றான். இம்மலை கப்பால் பொன்முகி என்ற ஒரு நதி உண்டு, அங்கு போகலாம். பொன்முகலி
பொன்முகலி என்று ஓர் நதி உண்டு, அங்கு போகலாம் என நாணன் கூற, மூவரும் நதிக்கரை சென்று தங்கள் தாகத்தை தணித்தனர். அப்போது மணியோசை ஒன்று கேட்டது. திண்ணனார் மணியோசையின் விவரம் பற்றி கேட்க, நாணன் மலை உச்சியில் குடும்பித்தேவர் ஆலயம் உள்ளது, உன் தந்தையிடம் நான் அங்கு சென்றதுண்டு என்று கூறினான். அப்படியானால் நாமும் அங்கு சென்று கும்பிட்டு வருவோம் என்று திண்ணன் சொல்ல, நாணனும் சம்மதித்தான். பின்னர் காடனை பார்த்து திண்ணன், நாங்கள் இருவரும் குடும்பித்தேவரை கும்பிட்டு திரும்பும் முன் நீ தீக்கட்டை கோலால் தீ உண்டு பண்ணி வேட்டையாடிக் கொண்ட பன்றியின் தசையை பக்குவமாய் சுட்டுவை என கூறிவிட்டு நாணனும் மலை மேலேறிச் சென்றான். மலை மீது ஏறும் போதே திண்ணனாக்கு பல நல்ல சகுனங்கள் தோன்றின. உடம்பிலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் பாரங்கள் குறைந்து வருவதை உணர்ந்தார். முன்செய் தவத்தின் நீட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட நாணனும் அன்பும் முந்தத்தான் பின் சென்றார். சென்றவர் அங்க விட்டுட்ட முன் சென்றார். முன் குறித்த இடம் சென்றார். காடன் என்பார், உங்கள் குறிப்பின்படி இறைச்சியை பக்குவப்படுத்தினேன். தேவர் கொஞ்சம் முன்னுக்கு மேல விட்டுட்டோம் போலாட, கொஞ்சம் மேல கொஞ்சம் கீழே இருக்கும். முன்பு செய்த தவத்தின் வீட்டின் முடிவிலால் இன்பமான அன்பினால் எடுத்துக்காட்ட நாணனும் அன்பும் முந்ததான் பின் சென்றார். சென்றவர் மலைமேல் குடும்பித்தேவரை காலத்தியர் என்ற சிவலிங்கம் கண்டார். தழுவினார், பெருமூச்சறிந்தார். மயக்கூச்சலினார். கைச்சிலை விழுவதோராது இங்கு இவ்விடத்தை பூவோடு பச்சிலை பறித்துட்டு நீர் வளர்த்தவர் யாவரோ என்ற அருகிருந்த நாணன் இங்கு இவ்விடத்தை பூவோடு பச்சிலை பறித்துட்டு நீர் வளர்த்தவர் யாரோ என்ற அறிந்த நாணன் ஒரு சிவாச்சாரியார் இவ்வாறு செய்து வருகின்றார் என்றார். குடும்பித்தேவர் தனியாக இருப்பதாக எண்ணினார். ஊன் இடுவார் இல்லை, யாரே சென்று கொணர்வேன் என்று சென்றார். சென்றவர் முன்குறித்த இடத்திற்கு சென்றார். காடன் என்பார், நுண்கள் குறிப்பின்படி இறைச்சியை பக்குவப்படுத்தினேன். தேவர் தாழ்த்ததன் என்றார். உடனே நாணன் திண்ணனார் மலையில் தேவரை அணைத்து கொண்டு தேவர்க்கு ஆட்பட்டார். அவர் தின்ன இறைச்சி கொணர வந்துள்ளார் என்றார். கேட்ட காடன் என் செய்தாய் திண்ணா, நீதான் மால் கொண்டாய் ஏன் என்றான். அவன் கூறியதை செவியேற்காமல் கோலிற் இறைச்சி போத்து காய்ச்சியதை வாயிலிட்டு அதுக்கி பார்த்து பக்குவப்பட்டவற்றை இலையில் வைத்தெடுத்து கொண்டார். மருங்கு நின்ற வேடர் இவர் கடவுள் மயக்குற்றார், திருத்த இயலாதென்று கைவிட்டு போயினர். காணவர் போனபின் பக்குவப்படுத்தப்பட்ட ஊனை கையில் ஏந்தி திருமஞ்சனமாட்ட ஆற்று நீரை வாயில் முகந்து பூக்களை பறித்து தலைமையிலிட்டு கொண்டு குடும்பித்தேவர் கொஞ்சமல்ல மறைக்குது. குடும்பித்தேவர்க்கு மிக பசியுண்டாயிருக்கும் என்று விரைந்து வந்தவர் இறைவன் முடி மீதுள்ள மலரை செருகி காலால் தள்ளி வாய் நீரால் மஞ்சனமாட்டி மலரை முடி மேலிட்ட. தான் கொண்டு வந்த இறைச்சி உணவு செய்யப்பெற்ற முறையெல்லாம் சொல்லி இறைவன் முன் படைத்து அமுது செய்தருள்க என்றார். இந்நிலையில் பொழுது சாய்ந்தது. மலைமேல் குடும்பித்தேவர்க்கு என்ன தீங்கு நேரிடுமோ என்று வில்லை ஊன்றிய கையோடும் வெய்துயிர்ப்போடும் இரவு முழுவதும் காத்து நின்றவர் மறுநாள் உணவுக்காக வேண்டிய இறைச்சி கொண்டரச் சென்றார். அப்போது நாள்தோறும் வழிபாடு செய்யும் சிவகோசாரியர் என்னும் சிவாச்சாரியார் அங்கு வந்தார்.
இறைச்சி முதலியன சிதறிக் கிடப்பதைக் கண்டார். யார் இது செய்தார் என்று வருந்தினார். பின் திருவலகால் அவற்றை மாற்றினார். நீராடி தூய பொருள் கொண்டு பூசனை முடித்து வீடு திரும்பினார். அவர் சென்றபின் திண்ணனார் நல்லிறைச்சிகளை முன்போல் பக்குவப்படுத்தி இலையில் கொணர்ந்தவர் மாற்றான் செய்து சென்ற பூசனையை முன்பு போல் அகற்றினார். வழிபாடு செய்தார். இவ்வூன் முன்னைய கொஞ்சம் கீழே ஓகே இவ்வூன் முன்னைய ஊனின் நன்று அமுது செய்தருள்க என படைத்தார். இவ்வாறே பூசனை முடித்து வந்தார். அப்பால் திண்ணனாரை காட்டுக்குள் விட்டு போன வேடர்கள் நாகரிடம் செய்தி அறிவித்தனர். பிறகு வேடர்கள் திண்ணனாரிடம் வந்து நாகன் செய்தி அறிவித்து அவரை அழைத்து செல்ல முயன்றனர். பக்குவப்பட்ட ஆன்மாவாதலால் வாரர் என கைவிட்டு சென்றார்கள். இறைவன் அருள் நோக்கால் இரும்பு பொன்னானாற்போல் இருவினையும் மும்மலமும் அற்று அன்பு பிளம்பானார். இந்நிலையில் சிவகோசாரியார் பூசை செய்து முடிந்த பின்பு, இறைவா, இது என் செய்தார் யாரோ அறியேன், நீயே அதனை போக்கி அருள வேண்டும் என்று வேண்டினார். அன்றிரவு அவர் கனவில் இறைவன் தோன்றி இதனை செய்பவன் வேடுவன் என்று நினையேல். அவன் வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பு. அவன் அறிவு நம்மை அறியும் அறிவு. செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்பவற்றை நீ அறிவாய். இதனால் நினக்கு அவன் செயல் காட்டுகின்றேன். நீ ஒளிந்திருந்தறி மனக்கவலை ஒளி என்றார். சிவகோச்சாரியார் கனவு நீங்கி மறுநாள் வந்து வழக்கம் போல் வழிபாடு இயற்றி ஒருவாள் மறைந்து நின்றார். இவ்வாறு வழிபாடு இயற்றியவரும் 6ஆம் நாள் திண்ணனார் வேட்டியாடி வழக்கம் போல் பக்குவப்படுத்திய உணவோடு விரைந்து செல்வராயினர். வலிய தீசிய சகுனங்கள் நிகழ்ந்தன. கண்டவர் இறைவனுக்கு என்ன நோன்றதோ என புலங்கிய மனத்தோடு அடைந்தவர் முன்காலத்தி அண்ணலார் திண்ணனார்க்கு பரிவு காட்ட ஒரு கண்ணில் குருதி சொருக இருந்தனர். வந்தவர் குருதியைக் கண்டார், நடுங்கினார். கைப்பொருட்கள் சிதறின. பூமியில் விழுந்தார். எழுந்து இது செய்தார் யார் என்று வில்லும் கையுமாக திரிந்தார். பகைவர் இவரையும் காணவில்லை. அண்ணலாரை நோக்கி ஐயகோ, இந்நோய் எதனால் தீருமோ என ஏங்கினார். பச்சிலை கொணர்ந்து பிழிந்து கண்ணில் விட்டார். புண்ணீர் குறையவில்லை. ஊனுக்கு ஊனிடல் என்று உரையை உணர்ந்தார். மகிழ்ச்சி பொங்கியது. தன் கையம்பால் தன் கண்ணை பெயர்த்தெடுப்பேன் என்று தம் இடக்கண்ணை அம்பால் பெயர்த்து வலக்கண்ணில் அப்பினார். குருதி நின்றது கண்டார். மகிழ்ந்தார், குதித்தார். இறைவன் செயல் அவ்வளவோடு இல்லை. அன்பின் அளவை காட்ட இடக்கண்ணில் குருதி பெருக செய்தார். அது கண்ட திண்ணனார், இதற்கஞ்சேன், மருந்து கை கொண்டேன், குருதி ஒழிப்பேன் என்று தம் இடக்காலை இறைவன் கண்ணில் ஊன்றி தன் வலக்கண்ணில் அம்பை ஊன்றினார். அவ்வளவில் அது பொறாத காலத்தினாதர் பேர்க்கும் திண்ணனார் கையை பிடித்து நில்லு கண்ணப்ப என் அன்புடை தோன்றல் நில்லு கண்ணப்ப என்று மும்முறை வானில் குரல் எழுந்தது. இச்செயலை மறைந்திருந்த முனிவர் கண்டார். இறைவன் தம் கையால் பிடித்து கொஞ்சம் மறைக்குதுன்ன கொஞ்சம் மேலே எடுங்க பிடித்து என் வலப்பக்கத்திருப்பாய் என்று அருள் புரிந்தான். இதிலிருந்து திண்ணனார்க்கு கண்ணப்பர் என்ற பெயராயிற்று. மாணிக்கவாசகர் கண்ணப்பன் அன்பை சிறப்பித்து கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினை கண்டபின் என போற்றினார். 30 இருந்து 40 வரையும் படிச்சிருக்கிறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வாழ்